நீங்க அவங்க கூட்டணியில இல்லையே தம்பி. எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் எப்படி இருந்துச்சு? இன்னொரு மாநிலத்துல சைக்கிள் சின்னம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா நான் கேட்கறதுக்கு பதில். இன்னொரு மாநிலத்தில் இருக்க அது தேசிய கட்சி, அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு எங்க கிட்ட சொல்றேன். நீங்க எப்படி எங்க ஐயா ஜி.கே. வாசனுக்கு சைக்கிள் சின்னம் வந்துச்சு? எப்படி ஐயா டிடிவி தினகரனுக்கு? அவர் தான் சொன்னார் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட். யாருமே குக்கரை கேட்கலையா? அப்ப எப்படி அவருக்கு வந்துச்சு? அதெல்லாம் அதெல்லாம் 2 தொகுதியில போட்டு 2 தொகுதியில் அவர் போடலன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்றீங்க. அவர் தெரிஞ்சிருச்சு ஒரு தொகுதியில தான் போடுறாருன்னு, அதனால சொல்றீங்க. அதே மாதிரிதான் எங்க அண்ணனுக்கும் சொல்றீங்க திருமாவளவன். அவர் 2 தொகுதியில் போட்டிட்டாரு கொடுங்களேன். இந்த அண்ணன் வைகோக்கு சொன்ன காரணம் எங்க அண்ணனுக்கு பொருந்தும்னா 2 தொகுதியில போட்டிடுறாருல கொடுங்களேன். இதுல எல்லாம் வென்றலாம்னு நினைக்கிறவரை என்ன பண்ணுவீங்க? எல்லா தொகுதியிலும் அமைதியா கட்டு தொகை போடுற இந்த வேட்புமனு தாக்கல் நடக்குது. கோயம்புத்தூர்ல மட்டும் ஏன் என் தங்கச்சிக்கு இடையூறு வருது? ஏன் வருது? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகுன்ற எத்தனாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி எங்க பாட்டனார் பாடிட்டு இருக்கு. அறம் சார்ந்து நில்லுங்க, ஒரு நேர்மை கடைப்பிடிங்க. எல்லாம் இது எல்லாருக்கும் தானே. இதெல்லாம் நாங்களும் நினைவுல வச்சுட்டு தானே வேலை செய்வோம். இந்த ஆட்டம் எவ்வளவு காலத்துக்கு, எத்தனை காலத்துக்கு ஆடிடுவீங்க, எவ்வளவு பண்ணிடுவீங்க அப்படி. சரி, எவ்வளவோ பார்த்துட்டோம். என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி இது என்ன பிரமாதம், இன்னும் ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குங்கிற மாதிரி எவ்வளவோ பார்த்துட்டோம். அது ஒண்ணும் இல்லை. வேற தேர்தல் ஆணையமே ஒரு திட்டத்தை முடிவு பண்ணி உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா இது இவிஎம்ல எதிரொலிக்குமா? அது உங்கள்கிட்ட சொல்லணும்ல, வேற யார்கிட்ட சொல்ல முடியும்? நீங்க தான் கொண்டு வச்சுக்க. அது என்ன செய்யணும்னா எங்க சின்னத்தை 3வது பெட்டியில வைக்கணும். இந்த வாட்டி பாராளுமன்றத்துக்கு குறைந்த வேட்பாளர்னால 2 பெட்டி அவர் வைக்கும். இல்லை பின்னுக்கு தள்ளும், கொஞ்சம் மங்களா வைக்கும். என்னை கடந்த முறை அப்படிதான் பண்ணிச்சு. எவ்வளவோ போராடி பார்த்த கடைசியா இருந்த நம்பிக்கை நீதியாக கை வச்சப்ப இப்ப இந்த முறை நீதிமன்றத்தை நாடுல இந்த சின்னத்துக்கு வழக்கையே எடுக்கல. வழக்கு இருக்கும்போது இப்படி சின்னம் தர்றதுங்கிறது தேர்தல் ஆணையம். வழக்க திரும்ப பெற்ற அவங்க கொடுக்கறதான் சின்னம். இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இல்லை நீங்க இதை ஜனநாயக நாடுன்னு நினைச்சீங்கன்னா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த அந்த உங்களுக்கு தவறான புரிதலுக்கு நான் ஒன்றும் செய்ய முடியாது. இது ஜனநாயக நாடே அல்ல, வார்த்தையில மட்டும் ஜனநாயகம் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எல்லாம் படைச்சுக்கணும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். என்னைய மாதிரி ஒரு காட்டானாலேயே சமாளிக்க முடியலன்னு நீங்க எல்லாம் ஏமாத்த. எதுக்கும் பயப்படாதவன் நானே திணறேன் பாருங்க, திணறேன். என்னடா செய்யறது அப்படின்ட்டு. அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆபத்தானவர்கள் இவர்கள். வேற ஏதாவது அது கடந்துட்டேன். நீலாம் ஒண்ணு ஒரு நிறைய முடியும். என் வீடை காலி பண்ண சொல்லுவான், என் பிள்ளைகள் வீடு கடை இதெல்லாம் வச்சிருந்தா நீங்க காலி பண்ணிருங்க, உங்க கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் ரைடு விடுதுண்ணா. அப்படிதான் துறைக்கு நடந்துச்சு. துறைக்கு நடந்துச்சு. அவன் வீடை காலி பண்ண சொல்லிட்டாங்க. அவன் ஒரு வலைவலிக்கு ஒரு இது வச்சிருந்தான், அதை காலி பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப இந்த மாதிரிதான் நடக்கும்.